வீட்டில் அதிக செடி வளர்க்குறீங்களா? இனிமேல் தண்ணி ஊத்தணும்னு கவலையே இல்ல. 10 நாள் ஊருக்கு சென்று வந்தாலும் செடி வாடவே வாடாது. ஒரு பாட்டில் போதும். வெளியூர் பயணத்திற்கு கிளம்பும் நேரத்தில் நம்மை போலதான் நம் வீட்டு செடிகளும் கவனிக்கப்பட வேண்டும். நம்மிடம் செல்ல பிராணிகள் இருந்தால் அவற்றுக்கான பராமரிப்பை நண்பர்களிடம் ஒப்படைக்கலாம். ஆனால் பூந்தொட்டியில் விளைந்திருக்கும் அழகான செடிகள் பசுமையோடு தங்க யாரிடம் சொல்ல முடியும்? இதற்கு பதிலாக ஒரு எளிய ஆனால் அற்புதமான யுக்தியை உங்கள் வீட்டிலேயே செய்து பார்க்கலாம். இதில் முக்கியமாக பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்று, ஒரு பஞ்சு குச்சி மற்றும் கம்பு அல்லது சாஃப்ட் ஸ்டிக் மட்டுமே தேவைப்படும். முதலில் ஒரு காலியான பிளாஸ்டிக் பாட்டிலை எடுத்துக் கொள்ளுங்கள். பாட்டிலின் மூடியை எடுத்து அதில் சிறிய துளை செய்ய வேண்டும். இந்த துளையின் வழியாக பஞ்சு குச்சியை நன்கு சொருக முடியும். இந்த பாட்டிலில் இருக்கும் தண்ணீர் மெதுவாக வெளியே வர உதவும். பஞ்சு குச்சு நீர் உறிஞ்சும் திறனை கொண்டிருப்பதால் தானாகவே மண்ணுக்கு ஈரப்பதத்தை வழங்கும். பஞ்சு குச்சியை அந்த துளையில் நன்கு சுருக வேண்டும். அதன் ஒரு பகுதி பாட்டிலுக்குள் இருப்பதாகவும் மற்ற பகுதி பாட்டிலின் வெளியே மூடியை மூடிய பின் வெளியே தெரிகின்றபடி இருக்க வேண்டும். பின்பு ஒரு சஃபில் ஸ்டிக் அல்லது சின்ன கம்பு ஒன்றை எடுத்து பாட்டிலின் பக்கத்தில் ஒட்டும் நாடாவை பயன்படுத்தி பக்கமாக ஒட்டிவிட வேண்டும். இது பாட்டிலை செங்குத்தாக நிலைநிறுத்த உதவும். இப்போது பாட்டிலில் நீரை கோரையாக நிரப்புங்கள். பின் மூடியை நன்கு மூடி பாட்டிலை தலைகீழாக மாற்றி பஞ்சு குச்சி இருக்கும் பகுதியை செடியின் அருகில் இருக்கும் மண்ணில் நன்கு உள்ளே நுழையும் வரையிலும் பதிக்க வேண்டும். அந்த சாஃப்ட் ஸ்டிக் பாட்டிலுக்கு அதுவாகவே நின்று அதை இடம் மாறாமல் கட்டுப்படுத்தும். தண்ணீர் பாட்டிலில் இருந்து பஞ்சு குச்சியின் வழியாக மெதுவாக மண்ணுக்குள் சொட்டு சொட்டாக இறங்கும். இது வெப்பத்தால் மண்ணில் ஈரப்பதம் குறையும் போதெல்லாம் தானாகவே நீரை வழங்கும். இதனால் நீங்கள் வீட்டில் இல்லாதாலும் செடிகள் வாடாமல் பசுமையுடன் இருப்பதற்கு இந்த முறையை பயன்படுத்தலாம். இந்த முறை ஒரு வகையான சொட்டு பாசன முறையாகும். இதற்காக பெரிய கட்டணமே செலவழிக்க தேவையில்லை. வீட்டிலேயே இருக்கும் சாதாரண பொருட்களை பயன்படுத்தி செய்து முடிக்கலாம். இது சுற்றுச்சூழலுக்கும் பலனளிக்கும் ஒரு சுயமாக்கிய நடைமுறையாகும். இது மாதிரி யோசனைகளை பயன்படுத்தினால் தாவரங்களை பராமரிப்பது சுலபம். மேலும் செடிகள் நாள்தோறும் நீர் ஊற்றப்படுகிறதா என்ற கவலையும் இன்றி நீங்கள் அமைதியாக உங்கள் பயணத்தை தொடரலாம். இந்த ட்ரிக்கின் சிறப்புமிக்க அம்சம் என்னவென்றால், இதை செய்து வைக்க சில நிமிடங்கள் மட்டுமே பிடிக்கும். ஆனால் அதன் பயன் நீண்ட நாட்களாக நீடிக்கும். இது போன்ற இயற்கை முறைகள் தொழில்நுட்பம் இல்லாத இடங்களிலும் பயணங்களில் இருந்தும் வீட்டை விட்டு பிரியும் நேரங்களிலும் செடிகள் சீராக வளர உதவுகின்றன. சாதாரணமாக தோன்றும் இந்த யுக்தி நம்மை போலவே செடிகளை பாதுகாக்கும் ஒரு மறைவான தொழிலாக இருக்கிறது.